விசில் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தீபிகா நடராஜன். சமீபமாக நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு செய்தியை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஐஐடியோட இயக்குனரில் ஆரம்பித்து அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் வரைக்கும் எல்லாரும் அச்சு பிசகாமல் ஒரே இன்ஃபர்மேஷனை சொல்லியிருந்தாங்க. மாட்டுக்கோமியத்தை குடிங்க, அது உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் நிறைய சத்துக்கள் இருக்குது, அதில் நிறைய ஆன்டிபயோட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா? நிறைய படிச்சிருக்காங்க, நல்ல அறிவாளியாக இருக்காங்க, நல்ல பொசிஷனில் இருக்காங்க, ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயங்களையெல்லாம் இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க. பிரச்சனை இல்லை, அது ஒரு நோயின்னு சொல்லலாம். என்ன நோய்னா, அந்த நோய்க்கு மதம் அப்படின்னு பேர். சரி, இந்த நோய் வந்தவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? பகுத்தறிவு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கிறதே முழுக்க மறந்து போயிடும். இல்லை, அந்த அறிவு இருந்தாலும் கூட அது வேலை செய்யாமல் போயிடும். ரொம்ப முக்கியம், இந்த நோய் ஒரு தொத்து வியாதி. சரி, நீ தமிழக அரசியல் வரலாறு தானே சொல்ல வந்த, ஏன் இதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்குறீங்களா? சம்மந்தம் இருக்கே. இந்த நோய்க்கும் தமிழக அரசியல் வரலாறுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அன்னி பெசன்ட் அம்மையாரை பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். 1893 வருஷம்தான் முதல்ல அயர்லாந்துலேருந்து அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு வராங்க. அடிப்படையில் அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு வசீகரமான பேச்சாளர். அவங்க ஒரு பயங்கரமான ஏத்திஸ்ட். கடவுள் அப்படிங்கிற விஷயத்தின் மேலே அவங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தேசிய மதச்சார்பற்ற சங்கத்தில் இணைந்து அவங்க நிறைய பிரச்சாரங்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அதில் பெண் விடுதலை பற்றி பேசுவாங்க, குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேசுவாங்க. இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் அவங்க பேச மக்களுக்கு அவங்க மேலே ரொம்ப ஆர்வமாயிடுச்சு. யாரா இவங்க, எங்கேருந்து வந்தாங்க, இவங்க பாரு எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் அம்மையாரை பின்தொடர ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, மதம்ங்கிறது ஒரு தொத்து வியாதின்னு. விட்டுச்சா? அம்மி பெசன்ட் அம்மையாருக்கும் அது வந்துருச்சு. இது மாதிரி மேடை பேச்சு, மக்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுறது, இப்படியே ரொம்ப அழகாக போய்கிட்டு இருந்தவங்க வாழ்க்கைக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக மதம் வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு ஞான மார்க்கத்தின் மேலே ஈடுபாடு வர ஆரம்பிக்குது. தியோசாபிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லப்படுற பிரம்ம ஞான சபையில் போய் ஒரு தொண்டராக அம்மி பெசன்ட் அம்மையார் சேர்றாங்க. சேர்ந்ததோடு விட்டாங்களா? அவங்க சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்து படிச்சுட்டு அவங்க வெளியே சொல்கிறாங்க, ஒரு நாட்டில் ஒரு தேசிய இனம் மட்டும்தான் இருக்க முடியும், அதுவும் இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றா இருக்க முடியாது, இந்த இந்திய நாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க இது போல் இந்துக்களுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்லும்போது மெல்ல மெல்ல பிராமணர்கள் அவங்களின் பக்கம் ஈர்க்கப்படுறாங்க. பிராமணர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, யாரா இவங்க, இந்தியா இந்துக்களுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நமக்கு சாதகமாக கொஞ்சம் பேசுகிறாங்களே அப்படின்னு. அவங்க எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கே எல்லாமே பிராமணர்கள் கூட்டம் கூட்டமாக போக ஆரம்பிக்கிறாங்க. சரி, அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மி பெசன்ட் அம்மையார் எங்கே பேசினாலும் அதோட அடிநாதம் ஒன்றா தான் இருக்கும். ஆன்மீகம். எங்கெல்லாம் பேசுகிறாங்களோ அங்கே எல்லாமே அவங்க ஒரே விஷயத்தை தான் சொல்ல ஆரம்பித்தாங்க. இந்தியாவோட இந்த ஆன்மீக கலாச்சாரம் அப்படிங்கிறது மேலை நாட்டோட ஆன்மீக கலாச்சாரத்தை விட ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு. இதை கேட்டோடனே பிராமணர்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. கரெக்டு, நமக்கு ஏற்ற ஆள் இந்த அம்மா தான், இந்த அம்மா எங்கே போகிறாங்களோ அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணி போகிறோம் அப்படின்னு. இந்த ஜேர்னியில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பகவத்கீதையை தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கிறாங்க. பிராமணர்களுக்கு இன்னும் சந்தோஷமாயிருச்சு. ரைட், நம்ம யோசித்தோம், இவங்க அதே மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. இப்போது இவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் பிராமணர்கள் போக ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாகவே பிராமணர்கள் காங்கிரஸின் மீது ரொம்ப ஈர்ப்புடையவங்க. ஆக அன்னி பெசன்ட் அம்மையார், பிராமணர்கள், காங்கிரஸ், இது மூணும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிக்குது. அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலின் மீது ஈடுபாடு வருது. அவங்க காங்கிரஸ் கட்சியில் போய் தன்னை இணைச்சிக்கிறாங்க. அந்த வகையில் 1914 வருஷம் மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பத்திரிகையை விலை கொடுத்து வாங்கி நியூ இந்தியா அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணி இவங்க அந்த பத்திரிகையின் வழியாக இவங்களோட கருத்துக்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப பொதுவாகவே அந்த பத்திரிகை மதத்தை பற்றி தான் பேசுது. ஆனால் மதத்தோடையும் சேர்த்து கொஞ்சம் அரசியலையும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாகவே அம்மி பெசன்ட் அம்மையார் அரசுக்கு எதிரான கருத்துக்களை பேசுவாங்கன்னா, நீங்கள் பண்ணுறது தப்பு, இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படியெல்லாம் பேசாமல் அடின்னு அடி இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கட்டுரை எழுதுவாங்க, அடுத்த நாளே அரசு பத்திரிகையை முடக்கிடும், ஜாமீன் கட்ட சொல்லுவாங்க. இவங்க உடனே போய் பணத்தை கொடுத்து ஜாமீன்லாம் கட்டி முடிச்சிடுவாங்க. பத்திரிகையை மீட்டுட்டு வந்த அடுத்த நாளே திரும்பவும் அரசுக்கு எதிரான கருத்தை எழுதுவாங்க, பத்திரிகையை முடக்கிடுவாங்க, ஜாமீன் கட்டுவாங்க, திரும்ப வெளியே எடுப்பாங்க. இதே மாதிரியான ப்ராசஸ் போயிட்டே இருக்குது. அதனால் அம்மி பெசன்ட் அம்மையாரோட புகழ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. அந்த நேரத்தில் தான் 1916 வருஷம் உலகம் முழுக்க உலக போர் உண்டாக்கின பதட்டம் நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே போகுது.
அந்த நேரத்தில் இங்கிலாந்து வந்து இந்தியாக்கிட்டேயும் இந்தியர்கள்கிட்டேயும் வந்து உதவி கேட்குறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருங்க அப்படின்னு. உடனே அம்மி பெசன்ட் அம்மையார் வந்து காங்கிரஸ் கிட்ட போய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இதுதான் சரியான சமயம், இந்த சூழலை நமக்கு சாதகமாக உபயோகப்படுத்திக்கலாம், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோம் ரூல் அப்படிங்கிற திட்டத்தை வந்து முன்வைக்கலாம். ஹோம் ரூல் அப்படிங்கிறது தன்னாட்சி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னதான் வந்து இந்த ஆட்சி வந்து ஆங்கிலேயர்கள் கையில் இருந்தாலும் கூட நம்மளே ஆட்சி செய்கிறதுக்கான இந்த சுதந்திரத்தை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறது தான் இந்த ஹோம் ரூல் திட்டத்தோட அடிப்படை. இவங்க இந்த காங்கிரஸ் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க. காங்கிரஸ் வந்து யோசிக்குது, இதை கையில் எடுக்கலாமா, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இவங்க தடாலடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ நான் காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் விலகி வந்து ஹோம் ரூல் அப்படிங்கிற இயக்கத்தை வந்து என்னோட தலைமையில் நானே முன்னெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1916 வருஷம் ஹோம் ரூல் இயக்கத்தை வந்து இவங்க முன்னெடுக்கிறாங்க. இது காங்கிரஸ்லேருந்து கொஞ்சம் விலகி வந்து இவங்க ஆரம்பித்த அமைப்பு அப்படின்னாலும் கூட காங்கிரஸோட முழு ஆதரவு வந்து இந்த அமைப்புக்கு இருந்துச்சு. அதனால் இந்த அமைப்பை ஆரம்பித்த உடனே காங்கிரஸில் இருக்கவங்க, ஏற்கனவே காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்தவங்க, காங்கிரஸால் வெளியேற்றப்பட்டவர்கள், பிராமின்ஸ், நிறைய மாணவர்கள், இப்படி ஒரு பெரும் படையே வந்து ஹோம் ரூல் இயக்கத்தில் போய் சேர்றாங்க. இவங்களோட கொள்கை வந்து ஒன்று தான், பிரிட்டிஷோட ஆதரவு பெற்ற சுயாட்சி கொண்ட சுயேட்சை இந்தியா அப்படிங்கிறது தான் இவங்களோட கொள்கை. இதை முன் வச்சு அவங்க நாளுக்கு நாள் வந்து அவங்களோட போராட்டத்தை தொடர்றாங்க. திரும்ப இதை பற்றி வந்து நிறைய கட்டுரைகள்லாம் எழுதிட்டுருக்காங்க. அரசு வந்து இவங்களை பார்த்துட்டே இருக்குது, ரைட்டு இதுக்கு மேலே இந்த அம்மா வெளியே இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஆட்சிக்கு வந்து ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லி அன்னி பெசன்ட் அம்மையாரை பிடிச்சி ஜெயிலில் வச்சிடுறாங்க. ஜெயிலில் வச்ச உடனே அது வந்து இன்னும் பெரிய விஷயமா பரபரப்பாக பேசப்பட்டு அன்னி பெசன்ட் அம்மையாரை இன்னும் நிறைய பேருக்கு, இன்னும் நிறைய இடங்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்குது. ஏதோ ஒரு வகையில் பார்த்தோம் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஒரு விஷயத்தின் மேலே ஈடுபாடு இருக்குது, அவங்க அதை எழுதுகிறாங்க, அரசுக்கு எதிராக இருக்கிறதுனால அரசு அவங்க மேலே ஏதோ ஒரு ஆக்ஷனை எடுக்குது, அவங்க புகழ் பெறுறாங்க. இந்த பேஸ் இருக்குல்ல, இந்த பேஸை பிராமணர்கள் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா அம்மி பெசன்ட் அம்மையாருக்கு நாடு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு மதமும் முக்கியமாக இருந்தது. அன்னி பெசன்ட் அம்மையாரோட புகழை பயன்படுத்திக்கிட்ட பிராமணர்கள் அவங்களுக்கு சாதகமாக சில விஷயங்களை வந்து செய்யறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது மொத்தத்தையுமே வந்து நான் பிராமின்ஸ்க்காக தொடங்கப்பட்ட இந்த இயக்கமான சென்னை திராவிட சங்கம் வந்து பார்த்துட்டே இருக்குது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கத்தோட செயலாளர் நடேச முதலியார் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கேருந்து தான் தமிழ்நாட்டோட அரசியலில் அடுத்த அடி வைக்கிறதுக்கான முக்கியமான கட்டம் தொடங்குது. அது என்னன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நன்றி.